வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய பேருக்கு ஹேர் வாஷ் எப்போ பண்ணணும், டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணுமா, ஹேர் ஆயில் எப்போ அப்ளை பண்ணணும், டெய்லி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணுமா, ஹேர் பேக் எப்போ போடணும், ஹேர் சீரம், ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்ணணுமா, எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், நிறைய டவுட்ஸும் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 7 டேஸ்க்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு கம்ப்ளீட்டான ஹேர் கேர் ரொட்டீனை சார்ட் ஃபார்மில் நம்ம பார்க்க போகிறோம். சார்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோட்டலி 3 டைப்ஸ் ஆஃப் சார்ட் இருக்குது. அதில் 1 டைப் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்காக. உங்களுக்கு வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். இன்றைக்கி வீடியோவில் ரிமைனிங் 2 சார்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னோடய ஹேர் கேரை வந்து நான் ப்ராப்பராக பண்ணாதனால என்னோடய ஹேர் வந்து ரொம்ப டேமேஜாக, தின்னாக, ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் அகெயின் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நான் ஃபாலோ பண்ணினனால என்னோடய ஹேரை வந்து நான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ப்ராப்பர் ஹேர் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் சார்ட்டை வந்து நான் டே 1 டே 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு டேஸை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை டியூஸ்டே, வெனஸ்டே தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைப் சார்ட் யாருக்காக அப்படின்னா நைட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறவங்களுக்காக. சில பேருக்கு சைனஸ், கோல்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்க வந்து நைட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவங்க செகண்ட் டைப் சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் டைப் சார்ட்டில் வந்து நம்ம மார்னிங் தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஸோ கோல்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க செகண்ட் டைப் சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 2 டைப் சார்ட் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பிளேஸில் வந்து நீங்கள் அதை பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபாலோ பண்ணின பிறகு உங்களுக்கு போக போக அது பழகிடும். ஸோ சார்ட் பார்க்க தேவையில்லை. ஓகே, இப்போ டைப் 1 சார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம நைட்டு தான் ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த சார்ட்டில் நான் 3 காலம்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு காலம் வந்து டேஸை மென்ஷன் பண்ணியிருப்பேன். செகண்ட் காலம் வந்து மார்னிங் ரொட்டீனை மென்ஷன் பண்ணியிருப்பேன். தேர்ட் காலம் வந்து நைட் ரொட்டீனை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ டே 1 சண்டே மார்னிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சார்ட்டில் வந்து ஹேர் சீரம், ஹேர் ஸ்ப்ரேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நம்ம ஹேர் ஸ்ப்ரே அண்ட் ஹேர் சீரம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹேர் சீரம் வந்து ஹேரோட லென்த்துக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஹேர் ஸ்ப்ரே வந்து ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணி நம்ம லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுப்போம். ஹேர் சீரமை வந்து லென்த்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ சண்டே மார்னிங் நம்ம ஹேர் சீரம் அண்ட் ஹேர் ஸ்ப்ரே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை. இப்போ சண்டே நைட் ரொட்டீன் நான் சார்ட்டில் வந்து ஹேர் ஆயிலிங் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னா நீங்கள் ஹேர் ஆயிலில் ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் ஹேர் ஸ்டைலை வந்து போட்டுக்கலாம். அதாவது ஒரு பன் இல்லைன்னா பின்னல் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ சண்டே நைட் நம்ம ஹேர் ஆயில் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டே 2 வந்து மண்டே மார்னிங் வந்து நான் ஹேர் வாஷ் அண்ட் சீரம்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம முன்னாடி நாள் நைட் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ மண்டே மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தென் ஹேர் ட்ரை ஆன பிறகு ஹேரில் சீரம் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மண்டே நைட் வந்து ஹேர் ஸ்ப்ரே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஹேர் ஸ்ப்ரே மட்டும் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். எப்போதுமே நம்ம நைட் வந்து ஃப்ரீயான ஹேர் ஸ்டைலில் இருக்கக்கூடாது. ஸோ எப்போதுமே நீங்கள் வந்து ஹேரில் எது அப்ளை பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஒரு ப்ரொடெக்டிவ் ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது ஒரு பின்னல் இல்லைனா பன் மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டே 3 வந்து டியூஸ்டே மார்னிங்கும் அதே மாதிரி சண்டே நம்ம என்ன பண்ணினோமோ அதே தான் பண்ண போகிறோம். ஹேர் சீரம் வந்து ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். ஹேர் ஸ்ப்ரே வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஹேர் சீரம் வந்து நம்ம லென்த் ஆஃப் த ஹேருக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே நைட் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஹேர் ஆயிலை நம்ம ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டே 4 வந்து வெனஸ்டே மார்னிங் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறோம். ஹேர் பேக் வந்து நம்ம ஒரு 30 to 60 மினிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஹேர் பேக்கை பொறுத்து நம்ம டைமிங் வந்து மாறும். ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறோம். நம்ம முன்னாடி நாள் நைட் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே அதே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணின ஹேர்லேயே ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம
நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்க போறோம். ஹேர் வாஷ் பண்றோம் அப்படின்னாலே, அன்னைக்கு வந்து நம்ம ஹேர் சீரம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போறோம். ஸோ வெட்னஸ்டே மார்னிங் வந்து ஹேர் பேக், ஹேர் சீரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஹேர் வாஷ் பண்ணின பிறகு ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நைட் வந்து ஹேர் ஸ்ப்ரேன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஹேர் ஸ்ப்ரே மட்டும் நம்ம ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேர் சீரமை நம்ம ஹேரோட லென்த்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஹேர் ஸ்ப்ரேவை தான் நம்ம வந்து ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ணுறோம். ஹேர் சீரமை வந்து நம்ம ஸ்கேல்ப்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டே தேர்ஸ்டே மார்னிங் வந்து ஹேர் சீரம் அண்ட் ஹேர் ஸ்ப்ரே மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம முன்னாடி நாள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹேர் ஸ்ப்ரே அண்ட் ஹேர் சீரம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அன்னைக்கு தேர்ஸ்டே நைட் வந்து ஹேர் ஸ்ப்ரே மட்டும் நம்ம ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் அதே மாதிரி நம்ம ஹேர் சீரம் அண்ட் ஹேர் ஸ்ப்ரே மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அன்னைக்கு நைட்டு வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நான் அதை தான் மார்னிங் ரொட்டீனில் ஹேர் ஸ்ப்ரே அண்ட் ஹேர் சீரம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃப்ரைடே நைட் ரொட்டீனில் ஹேர் ஆயிலிங்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் ஹேர் ஆயிலிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஹேர் ஆயிலை ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் ஹேர் ஸ்டைலை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டே 7 சாட்டர்டே மார்னிங் வந்து நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நம்ம முன்னாடி நாள் நைட்டு வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணின ஹேர்லேயே வந்து நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஹேர் பேக் அப்ளை பண்ணின பிறகு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஹேர் வாஷ் பண்ணின பிறகு நம்ம ஹேர் சீரம் மட்டும் நம்ம மார்னிங் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அன்னைக்கு சாட்டர்டே நைட் ரொட்டீனில் நம்ம ஹேர் ஸ்ப்ரே மட்டும் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்போம். அதாவது இந்த டைப் 1 சார்ட்ல நம்ம 3 டேஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். 3 டேஸ் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். 2 டேஸ் வந்து நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஹேர் கேர் ரொட்டீன் வந்து சார்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஸோ கண்டிப்பாக ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்ப்ரே வந்து இந்த ஹோம்மேட் ஹேர் ஸ்ப்ரே. இந்த ஹேர் ஸ்ப்ரேவை நான் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேர் சீரம்க்கு நான் இந்த லாரியல் பாரிஸ் பிராண்ட்லேருந்து ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க ஒரு சீரம்னா அதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நியூவாக ட்ரை பண்ணணும்னா இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைப் 2 சார்ட். இந்த டைப் 2 சார்ட் வந்து யாருக்காக அப்படின்னா, மார்னிங் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறவங்களுக்காக. உங்களுக்கு சைனஸ் கோல்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம், மார்னிங் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ டே 1 சண்டே மார்னிங் வந்து ஹேர் ஸ்ப்ரே அண்ட் ஹேர் சீரம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது ஹேர் ஸ்ப்ரே வந்து ஸ்கேல்ப்க்கு அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஹேர் சீரம் வந்து ஹேரோட லென்த்துக்கு அப்ளை பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சண்டே நைட்டு வந்து ஹேர் ஸ்ப்ரே மட்டும் நம்ம ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். வேறு எதுவுமே அப்ளை பண்ண மாட்டோம். இந்த டைப் 2 சார்ட்ல நைட் ரொட்டீனில் வெறும் ஹேர் ஸ்ப்ரே மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டே 2 மண்டே மார்னிங் வந்து நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஹேர் வாஷ் பண்ணின பிறகு ஹேர் சீரம் நம்ம ஹேரோட லென்த்தில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அன்னைக்கு நைட் அதே மாதிரி ஹேர் ஸ்ப்ரே மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டே 3 வந்து டியூஸ்டே மார்னிங் ஹேர் சீரம் அண்ட் ஹேர் ஸ்ப்ரே மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படின்னா ஹேர் ஸ்ப்ரேவை நம்ம ஸ்கேல்ப் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஹேர் சீரமை வந்து ஹேரோட லென்த்துக்கு அப்ளை பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். டியூஸ்டே நைட்டு வந்து ஹேர் ஸ்ப்ரே மட்டும் ஸ்கேல்ப் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டே 4 வந்து ஹேர் ஆயில் மார்னிங் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஹேர் வாஷ் பண்ணின பிறகு ஹேர் சீரம் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதாவது நம்ம எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ண போகிறோமோ ஹேர் வாஷ் பண்ணின பிறகு ஹேர் சீரம் ஹேரோட லென்த்துக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். அன்னைக்கு நைட்டு வந்து எப்போதும் போல் நம்ம ஹேர் ஸ்ப்ரே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டே 5 வந்து தேர்ஸ்டே மார்னிங் வந்து ஹேர் ஸ்ப்ரே அண்ட் ஹேர் சீரம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படின்னா ஹேர் சீரமை நம்ம ஹேரோட லென்த்தில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஹேர் ஸ்ப்ரேவை எப்போதும் போல் ஸ்கேல்ப் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நைட் ரொட்டீனில் ஹேர் ஸ்ப்ரே மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டே 6 வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து ஹேர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஹேர் வாஷ் பண்ணின பிறகு ஹேர் சீரம் மட்டும் நம்ம ஹேரோட லென்த்துக்கு அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ஃப்ரைடே நைட் ரொட்டீனில் ஹேர் ஸ்ப்ரே மட்டும் ஸ்கேல்ப் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டே 7 வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஹேர் பேக் வந்து நீங்கள் ஒரு 30 to 60 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணின பிறகு ஹேரோட லென்த்துக்கு மட்டும் சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அன்றைக்கி சாட்டர்டே நைட் வந்து ஹேர் ஸ்ப்ரே மட்டும் ஸ்கேல்ப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம்.
இந்த டைப் 2 சார்ட்ல 4 டேஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்க போறோம். 3 டேஸ் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்க போறோம். 1 டே வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்க போறோம். அவ்வளோதான். நான் யூஸ் பண்ற என்னோட ரெகுலர் பவர்ஃபுல் ஹெர்பல் ஹேர் ஆயில எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எப்போதுமே ஒரு ப்ராப்பர் ரொட்டீனை வந்து நம்ம கண்டினியூவா யூஸ் பண்ண ரொம்ப நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஹேர் கேர் ரொட்டீனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கண்டினியூவா யூஸ் பண்ணுங்க. விசிபிள் ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. White lace on the outside, satin pillows on the inside.